ஹாய் மக்களே, இன்றைக்கி எறா கிரேவி தான் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி கடுவும் சோம்பு தாளிப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மக்களே. அடுப்பில் சேர்த்தாலும் கொஞ்சம் டீ ஃபாஸ்ட்டாக விடுது, வேறு ஒன்றும் இல்லை. இஞ்சி பூண்டு சோம்பு இந்த கல்லில் நசுக்கி வச்சுருக்கிறேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு தான். என்கிட்ட கல் உப்பு ஆயிடுச்சு இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன் எறா கிரேவி. தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா வதக்கும் மக்களே. சேர்த்துக்கலாம் மக்களே. தேவையான அளவு தான். எறா கம்மியாக தான் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். எந்த மசாலாவும் சேர்க்கலாம். நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அவ்வளோதான் மக்களே. நல்லா வதக்கி தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது. கொதிக்க வச்சு மக்களே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் ஆல்ரெடி நல்லா கொல்ல பசியில் இருக்கிறோம். பாருங்கள், சூடான சாதம் தயாராக இருக்குது. இப்போ இந்த சாதத்தில் இந்த கிரேவியை வச்சு சாப்பிட பாருங்கள். சுட சுட எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு மக்களே. நல்லா பசியில் இருக்கிறோம் நாங்கள். சாதமும் சூடாக இருக்குது, கிரேவி சூடாக இருக்குது. சாப்பிட போகிறோம் மக்களே. பாருங்கள், சாப்பிட போகிறோம். நீங்களும் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி சூப்பராக வந்திருக்கு. நல்லா பசி மக்கள். இதே பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மக்களே.